என்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்லுவா இது நடக்குது அது நடக்குது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு எல்லாத்தையும் சொல்லுவா. சொன்னதுக்கு அப்புறம் நான் அதுக்கு அட்வைஸ் கொடுப்பேன். உடனே கடுப்பாய் கத்துன்னு கத்துறான். என்னதான் பிரச்சனை அவளுக்கு? ஏன் இப்படி கத்துறா? இதுதான் நிறைய ஆண்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ். ஏன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தன்னோட ஒய்ஃப் ஒரு பிரச்சனையை அவங்களே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணால் கத்துறாங்கன்றது ஒரே மேட்ரு தான். நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க கேட்க தயாராக இல்லைன்றதை விட பிடிக்கல. நாங்கள் உங்ககிட்ட ஏன் தெரியுமா சொல்கிறோம்? காது கொடுத்து கேட்கணுங்கிறதுக்காக தான். நீங்கள் கேட்டாலே போதும், எங்களுக்கு அட்வைஸ் தான் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னாக்கா எங்களுக்கே ஒரு திமிரு இருக்குது. அந்த ஒரு பிரச்சனைக்கு நாங்களே ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் தேடி எடுத்துருவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் என் சப்பாத்தை என் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் நான் உங்கள்கிட்ட சொன்னாக்கா, நீ ஏன் இப்படி செஞ்சு அடுத்த வாட்டி கரெக்டாக எடுத்துடும் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. விட்டுட்டு வந்துட்டேன், அவன்கிட்ட இன்னொரு ஷூ இருக்கா, எடுத்து பாய்ச்சிக்கோ, இல்லை ஓகே பரவாயில்ல அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஆளுங்களை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். புரியுதா? பிரச்சனை சொன்னாக்கா அட்வைஸ் பண்ணக்கூடாது, கேட்டுட்டு பேசாமல் இருக்கணும்.